Hi friends, welcome to Minus Science Lab. Let us discuss about force and pressure. Force na enna, pressure na enna, force oda effects of force adu pathila paakalam seringla. Introduction la we see many objects in our daily life. நம்ம வந்து நிறைய பொருளை வந்து நம்ம கண்களால daily lifeல பார்த்துட்டு இருக்கோம். Some of them வந்து movingல இருக்கு, some of them are at restல இருக்கு. So ball at rest moves when it is kicked இல்லையா? ஒரு பால் ரெஸ்ட்ல இருக்கிறது எப்போ அது மூவ் ஆகும் நம்ம கிக் பண்ணும்போது. ஸோ சிமிலர்லி when we push or pull object which are at rest they begin to move. ஒரு பொருள் நிலையா ஒரு இடத்துல இருக்கும்போது அது நீங்க வந்து தள்ளுதலோ இழுத்தலோ ஏதோ ஒரு இதை நடத்தும் போது நமக்கு ஃபோர்ஸ் அப்படின்ற விசை அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது சிம்பிள் என்னன்னா ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அப்படிதான் ஓகேங்களா. when you push a door to open it that's a force. when you pull a toy car with a string that's also a force. ஓகேங்களா, சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபோர்ஸ்னா அப்படின்னா எந்த பொருளை நம்ம போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறனாலும் அதுதான் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி ஃபோர்ஸ், இப்போ வந்து ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இதுவே ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரெஷர் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது கிரியேட் ஆகுது தான் வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷருக்கு வேற என்ன எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து வால்ல வந்து ஒரு ஆணி அடிக்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து ப்ரெஷரால தான் வருது. நாட் ஒன்லி சாலிட், கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸுமே வந்து ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. அதோட அப்ளிகேஷன் ஹைட்ராலிக் லிஃப்ட் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக் இதெல்லாமே வந்து லிக்விட் ப்ரெஷரில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது லெசனில் நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்றது பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், ஃப்ரிக்ஷன் இதை பற்றியும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டை புஷ்ஷோ புல்லோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உருவாகுது இல்லையா, அதுதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். வாட் ஃபோர்ஸ் கேன் டூ, என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மூவ் சம்திங்கை வந்து மூவ் பண்ணும், ஸ்டாப் சம்திங், சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டிரெக்ஷன் ஆஃப் சம்திங். இதுதான் வந்து சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது ஆல்ரெடி இது இதை தந்திருக்காங்க. ஓப்பன் ஏ டோர், கிக்கிங் ஏ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் ஏ கேரம் காயின் எக்ஸெட்ரா. இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ். இது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் மூலியமாக தான் நடக்குது. டு டூ திஸ் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து நமக்கு தேவையாகுது இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தான் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருளில் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அது என்ன பண்ணும், ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருளை ஒரு சேஞ்ச், அதாவது ஒரு யூனிஃபார்ம் மோஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும், இல்லை டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணும், இல்லை சம்டைம் வந்து ஸ்பீடு, இதெல்லாமே ஷேப்பு, இதெல்லாமே சம்திங் அந்த பொருளோட இதெல்லாமே வந்து ஃபோர்ஸால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஏன் இது வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூட் இருக்குது அண்ட் டிரெக்ஷனும் இருக்குது. இட் இஸ் மெஷர்ட் பை யூனிட் கால் நியூட்டன், அது n அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் கேன் காஸ் த ஃபாலோயிங் சேஞ்சஸ். இப்போ வந்து ஃபோர்ஸ் என்னென்னலாம் பண்ணும், சேஞ்ச் இன் மோஷன், சேஞ்ச் இன் ஸ்பீடு, சேஞ்ச் இன் டிரெக்ஷன், சேஞ்ச் இன் ஷேப், இது எல்லாமே என்னன்னா ஃபோர்ஸ் தான் பண்ணும். சரிங்களா. இப்போ வந்து அப்சர்வ் த ஸ்ட்ரோக் எ பேட்ஸ்மேன் இன் கிரிக்கெட் கேம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இஃப் he wants to hit the cricket ball to boundary அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அந்த பால் மஸ்ட் பி கிரேட்டர் ஆகும். ஸோ வந்து கிரேட்டர் த ஃபோர்ஸ் யூ அப்ளை ஆன் அ பாடி கிரேட்டர் வில் பி எஃபெக்ட் ஆஃப் இட். அப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம கிரேட்டராக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கான ரிசல்ட்டுமே வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்டிவிட்டியில் என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து பலூனு, இந்த பலூனை வந்து நிறைய பின்ஸ்க்கு மேலே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பலூன் வந்து வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்றத நம்ம கொஸ்டின். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு பலூனை ஒரு ஸ்மால் பின்னை வச்சு நம்ம வந்து வச்சாவே உடனே பர்ஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஆனால் இங்கே நிறைய பின்ஸ் இருக்குது, கீழே வந்து நிறைய லாட் ஆஃப் பின்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ சிங்கிள் பின் இட் வில் பி பர்ஸ்ட், பட் வந்து திஸ் டஸ் நாட் ஹேப்பன் ஈவன் தோ மெனி மோர் பின்ஸ் இருக்கிறதுனால அது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து சிங்கிள் பின்னாக இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆனே ஒன் பாயிண்ட். ஸோ ஒன் பாயிண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து பர்ஸ்ட் ஆகிடும். அதே வந்து ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, மெனி பின்ஸ் இருக்கும்போது அந்த ஃபோர்ஸ் இஸ் ஸ்ப்ரெட் அவுட், த ப்ரெஷர் அட் ஈச் பாயிண்ட் இஸ் லோ. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகுறது கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா அதுதான் ஃபோர்ஸை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இதுதான் ப்ரெஷர். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர்லி ஆன் எனி கிவன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாடி இஸ் நோன் அஸ் த்ரஸ்ட். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலராக ஒரு சர்ஃபேஸ் ஏரியா மேலே ஆக்ட் ஆகுது இல்லையா, அந்த த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா மீன்ஸ் எஃப் பை ஏ. ஸோ நியூட்டன், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் மேலே வரும்போது நியூட்டன் மீட்டர் -2.
ஓகேங்களா. இப்போ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை த்ரஸ்ட் ஆர் டிக்ரீசிங். இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸோட எஃபெக்டில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம். அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகும், இல்லை ரெஸ்ட்டில் இருக்கும், அதோட ஷேப் சேஞ்ச் ஆகும், இல்லை டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் பார்த்தோம் இல்லையா. இப்போ ப்ரெஷரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீசிங் த த்ரஸ்ட். த்ரஸ்ட் மீன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ ப்ரெஷர் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, நம்ம வந்து ஒரு வேளை அந்த த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து டிக்ரீசிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாடி. இப்போ இந்த ஃபார்ம்லவே பாருங்களேன். இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா. ஸோ ப்ரெஷர் வந்து எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது? ஃபோர்ஸ்க்கு ப்ரொபோஷனாக இருக்குது. ஏரியாவுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது இல்லையா, ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸில் இருக்கும்போது ஃபோர்ஸும் இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸாக இருக்கணும்னா ஏரியா வந்து என்ன ஆகுனா கம்மியாக இருக்கும். ஒருவேளை ஏரியா பெருசாக இருக்குதுன்னா ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து நமக்கு எங்கள் எக்ஸாம்பிளே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஆக்ஸு, நெயிலு, நைஃபு, இன்ஜெக்ஷன் நீடல், புல்லட், இதில் எல்லாமே வந்து ஷார்ப் நீடல், ஃபைன் எட்ஜஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஏரியா வந்து ஸ்மால். ஸோ லார்ஜ் ப்ரெஷரை வந்து ஸ்மாலர் ஏரியா ஆஃப் த பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட். இப்போ வந்து குட் கேரியர் ஃபார் எதனால் வந்து இந்த இப்போ நம்ம வந்து லாரி இந்த நிறைய வெஹிக்கல்ஸ்லாம் பார்க்குறோன்னா அவங்களுக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸை ப்ரொவைட் பண்ண அங்கே என்னென்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து நம்ம லோடு ஹெவி லோடை கூட அங்கே வந்து கொண்டுட்டு போக முடியுது. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த நம்ம ஸ்கூல் பேக்லாம் மாட்டிட்டு போவோம். இந்த பிக்சர்ஸில் தந்துருக்காங்க பாருங்கள். எப்பவுமே வந்து ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் தான் வச்சுருப்பாங்க. எதனால் அப்படின்னா நமக்கு பேக்கில் வந்து லெஸ் ப்ரெஷராக இருந்தால் தான் நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நமக்கு பெயினும் அதிகமாக இருக்கும், நம்மளால வந்து அந்த வெயிட்டை தூக்கிட்டு போக முடியும். அதனால எப்பவுமே வந்து ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன பேக் ஃபார் கிவிங் லெஸ் ப்ரெஷர் ஆன் த சோல்ஜர்ஸ். ஓகேங்களா. பேக்ஸ் வித் ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா. இங்கே பாருங்க. டு யூ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு வாக் அண்ட் ஸ்டாண்ட். நம்மளால வந்து இந்த மணல் எல்லாம் போயிட்டு வாக் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதே நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்களா, கேமல்ஸ் கேன் வாக் ஈஸிலி ஆன் இட் பிகாஸ் தே ஹேவ் லார்ஜ் பேடட் ஃபீட் விச் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் சாண்டி ரோடர். அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் என்ன ஆகும்? டிக்ரீஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ரெடியூசஸ் த ப்ரெஷர். ஸோ அதனால தான் வந்து இந்த கேமலாலலாம் வந்து ஈஸியாக வாக் பண்ண முடியுது, நம்மலாம் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். ஓகேங்களா. ப்ரெஷர் எக்ஸாக்டட் பை ஏர். ப்ரெஷர் எக்ஸாக்டட் பை ஏர். இப்போ வந்து ஏரில் பார்க்க போகிறோம். யூ ஆல் நோ வெரி வெல் தட் ஏர் ஃபில்ஸ் ஸ்பேஸ் அரௌண்ட் அஸ். நம்மளை சுற்றி ஏர் இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா. நம்மளை சுற்றி ஏர் இஸ் ஆல் அரௌண்ட் அஸ் அண்ட் இட் ஹாஸ் வெயிட் அப்படின்னு நமக்கு தெரியும். திஸ் ஏர் ப்ரெஷர் டவுன் ஆன் எவ்ரி திங் இன்க்ளூட் அஸ். இந்த ஏர் ப்ரெஷர் வந்து நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. அப் டு many kilometers above the surface of the earth. All objects on the surface experience thrust or force due to இந்த ஏர் அட்மாஸ்பியரால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு ஃபோர்ஸை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் டவுன்லோட் ஆன் யூனிட் சர்ஃபேஸை தான் என்ன சொல்கிறோம்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து எப்பவுமே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து தெர்மோமீட்டர்னும், இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பாரோமீட்டர் அப்படின்றதையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாரோமீட்டரை வந்து இன்வென்டட் பண்ணது ஏன்னா டாரிஸ் எல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பாரோமீட்டரில் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா மெர்க்குரி தான் வச்சுருப்பாங்க. ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம் டினோட்ஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் தட் பிளேஸ் அட் கிவன் டைம் இன் மில்லிமீட்டர் இன் மெர்க்குரி. எதனால் வந்து இவங்க வந்து மெர்க்குரியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெர்க்குரி வந்து ஒரு லிக்விட் மெட்டல். வாட்டரை விட இது வந்து ஒரு எவ்வளவோ மடங்கு வந்து இது திக்காக இருக்குது, விசிபிளாக இருக்கும். ஒயிட் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் சொல்லுவோம். டஸ் நாட் ஸ்டிக் டு கிளாஸில் ஒட்டிக்காது. அப்புறம் இதுக்கு வந்து ஹை டென்சிட்டி இருக்குது. அதனால தான் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் பாரோமீட்டர். இட் அலோட் ஷார்ட் காலம்ஸ் டு மெஷர் ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மோமீட்டரை வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கும், பாரோமீட்டரை வந்து ஏர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் எங்கெல்லாம் டிக்ரீஸாக இருக்கும்னா, உயரமான இடத்துக்கு போகும்போது இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி மெஷர்ட் பை த ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம் என்ன பாரோமீட்டர், அதை வச்சு மெஷர் பண்ணலாம். ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம் நோட்ஸ் தான் அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் அந்த மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. அது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஈவன் இஃப் யூ டில் த டியூப் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ், சி லெவல் ஆஃப் த மெர்க்குரி வந்து எப்பவுமே வேரி ஆகாது. அட் சி லெவலில் வந்து எவ்வளோ அவங்க வந்து மெர்க்குரி காலமாக வச்சுருக்காங்கன்னா 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து நம்ம வந்து ஹையர் பிளேஸ், அதாவது ஹையர் ஆல்டிடியூட்ல வந்து குக்கிங் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாகவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அட் லோ டெம்பரேச்சர்லேயே வந்து வாட்டர்லாம் பாயில்ஸ் ஆகுறதுனால
நம்மளால வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கும் குக்கிங் பண்ணுறதுக்கும் இது வந்து நாட் சஃபிஷியன்ட் எனஃப் அப்படி நம்மளால முடியாது, டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ force and pressure and liquid. You would have noticed that upward force is exerted by water on a floating or partly submerged body. அதாவது நம்ம force அப்படின்றது upward force or downward force ன்னு ரெண்டு force இருக்கு. இந்த upward force தான் என்னன்னு சொல்லணும்னா buoyant force இல்ல buoyancy. இந்த phenomenon இந்த அமைப்பு வந்து buoyancy அப்படின்னு சொல்றாங்க. This force is not only the exerted by liquid, இது வந்து gases-லயுமே நடக்குது. liquid மட்டும் நம்ம பார்க்க முடியாது, gases-லயுமே இந்த மாதிரி force நடக்குதுன்றாங்க. அந்த upward force தான் வந்து ஒரு பொருள் வந்து சிங்க் ஆகணுமா இல்ல வந்து ஃப்ளாட் ஆகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணும். அதாவது இப்போ வந்து ஒரு ஆணி எடுத்து நம்ம தண்ணியில போடுறோம், ஒரு ஸ்டோன் கல் எடுத்து தண்ணியில போடுறோம்னா உடனே போய் சிங்க் ஆகுது இல்லையா. இதுவே வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்னா அது வந்து ஃப்ளாட் ஆகுது. எதனால அப்படின்னா எப்பெல்லாம் வந்து வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸா இருக்கணும், அப்பெல்லாம் வந்து அந்த பொருள் வந்து ஃப்ளாட் ஆகும். ஒருவேளை நம்ம போடுற வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மேல இருக்கிற அப்வர்ட் ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கு அப்படின்னா இட் வில் பி சிங்க் அப்படின்னு சொல்றாங்க. Pressure exerted by liquid exert a pressure not only on the base of the container vessel in which they kept but also the side of the wall. இப்போ வந்து லிக்விட்ல வந்து இப்போ இந்த விசில் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி அந்த ப்ரெஷர் இருக்கிறது கிடையாது, சைட் ஆஃப் த வால்லையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றாங்க. இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெஷர் எக்ஸர்ட் பை லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ வந்து இங்கே 3 வோல்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரெஷர் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ் வித் டெப்த். அதாவது இந்த 3 வோல்ட்ஸ் பாருங்க, கீழே இருக்கிறதுல வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹை ப்ரெஷராக இருக்குது. சென்டரில் இருக்கிறது வந்து லோ ப்ரெஷர், அதே மேலே இருக்கிறது வந்து அதை விட லோவாக இருக்குது இல்லையா. இது மீடியமில் இருக்குது, இது வந்து லோவில் இருக்குது. ஸோ அதாவது ப்ரெஷர் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெப்த்து அடியில் போகும்போது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே மேலே இருக்கும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம வந்து கற்றுக்குறோம். டேக் ஏ கிளாஸ் டியூப். அதாவது இப்போ வந்து ஒரு கிளாஸ் டியூப் போத் சைடும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி எண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் வந்து நம்ம ரப்பர் பலூனை லோவர் எண்ட் ஆஃப் த டியூப்ல வச்சுட்டு சம் வாட்டரை போர் பண்ணி பார்ப்போம். இப்போ பலூனை வந்து அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இன்னும் சம் வாட்டர் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, பலூன் வந்து பல்ஜிங் ஆகுது. ஸோ வந்து நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த பலூனும் வந்து என்ன ஆகுது, நம்ம ஹை ப்ரெஷர் தரும்போது அந்த பலூனும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட் ஆஃப் த லிக்விட் கலம், அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயினாக இப்போ வந்து ப்ரெஷர் அப்படின்றது அதாவது அடியில் வர வர இன்க்ரீஸ் ஆகுது, அதே இது மேலே இருக்கும்போது இந்த ப்ரெஷர் வந்து இதாக இருக்குது டெப்த், அதாவது ஆழமாக போக போக ப்ரெஷர் எப்பவுமே வந்து இன்க்ரீஸில் இருக்கும், அதிகமான ப்ரெஷராக இருக்கும். இதுவே மேலே இருக்கும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் டேம்ஸ் இந்த மேலே ஒன்று இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு 3 ஹோல்ஸ் ஆன் இட் சைடு சேம் ஹைட்டில் நம்ம வந்து ஹோல் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து வாட்டர் அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போது அதில் என்ன அப்சர்வ் பண்ண முடியும்னா வாட்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஆல் த ஹோல்ஸ் வித் சேம் ஃபோர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட். எல்லாமே வந்து ஒரே அளவில் வந்து கீழே வந்து விழும், அதாவது சேம் டிஸ்டன்ஸில் வரும் அப்படின்றாங்க. நம்ம ஸ்மால் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணாலுமே அந்த 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 ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் why dams are made stronger and broader at the bottom than at the top. எதனால் வந்து டேம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்கர் அண்ட் ப்ராடராக வந்து பாட்டத்தில் இருக்குது, அது மேலே இருக்கிறத விட அடியில் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுறாங்கன்னா ப்ரெஷரால தான். ஏன் அப்படின்னா நம்ம தான் இங்கே பார்த்தோம் இல்லையா, அடியில் போக போக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால அந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ராங்கராகவும் ப்ராடராகவும் நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்படுத்துகிறோம். Why do scuba divers wear a special suit while they go into deep sea levels? அதே தான், இதுவுமே அதே ரீசன் தான். அடியில் போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்க நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய அந்த டிஃபிகல்ட்டிஸ்க்காக தான் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம ஷூட்டை ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்கல் லால என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து டேக் ஏ ரப்பர் பால் அண்ட் ஃபில் இட் வித் வாட்டர், மெனி டைனி ஹோல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில். எந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷ் பண்ணாலும் நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்ன இருக்குன்னா ஐடென்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் தான் வந்து எல்லா டிரெக்ஷன்லையுமே வரும். திஸ் இஸ் டியூ டு ஃபேக்ட் தட் ப்ரெஷர் விச் இஸ் அப்ளைட் ஆன் த லிக்விட் இஸ் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட் இன் ஆல் டைரக்ஷன். அதாவது நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த
அந்த பலூன் மேலே நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணாலுமே அந்த ப்ரெஷர் வந்து எல்லா இடத்துலையும் வர்றது என்னன்னா ஈக்குவலி டிரான்ஸ்மிட் ஆகுது. திஸ் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் given பை த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளேசி பாஸ்கல். அதனால தான் இவரோட பெரிய பாஸ்கல் லா அப்படின்னு இந்த லாக் வச்சுட்டாங்க. பாஸ்கல் லா என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆன் லிக்விட் அட் ரெஸ்ட் இன் க்ளோஸ்டு சிஸ்டத்தில் நம்ம அந்த எனி பாயிண்ட்ல நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணாலுமே எந்த இடத்துல அது வந்து எப்படி வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்னா வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி இன் த்ரூ ஆல் டைரக்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ்கல் வச்சு நமக்கு மெனி அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. இன் ஆட்டோமொபைல், சர்வீஸ் ஸ்டேஷன், வெஹிக்கல்ஸ் லிஃப்டட், ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. இப்போ நிறைய இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சடனாக நம்ம வந்து பிரேக் போட்டாலோ இல்லை வெயிட்டை எடுத்தாலுமே, இப்போ கார்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் சிஸ்டம் இன் கார் அண்ட் பைக் இது எப்படி இருக்குன்னா, இது எல்லாமே இதில் தான் நம்ம ஒரு இடத்துல ஸ்மால் ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி பிரேக்கில் பிடிக்கும் போது திஸ் ப்ரெஷர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஈக்குவலி இன் டு ஆல் த வில் ஸ்டாப்பிங் த வெஹிக்கல். அதே மாதிரி தான் ஹைட்ராலிக் லிஃப்ட்ல என்ன ஆகுது, யூஸ்ட் இன் கேரேஜ் டு லிஃப்ட் கார். ஸ்மால் ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பிஸ்டன் கிரியேட்ஸ் எனஃப் ப்ரெஷர் டு லிஃப்ட் ஹெவி கார் யூசிங் அ லார்ஜர் பிஸ்டன். அதாவது நம்ம ஸ்மால் ஃபோர்ஸை அப்ளை பண்ணாலுமே அது வந்து ஹெவி வெயிட்டை வந்து தூக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஜாக் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஹைட்ராலிக் ப்ரெஷர்ஸ் யூஸ் டு கம்ப்ரஸ் பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் கிளாத்ஸ் ஆக்குபை லெஸ் ஸ்பேஸ். அதாவது இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இந்த பாஸ்கல் லாவை தான் அப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஸ்மால் ப்ரெஷரை எந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் அது ஈக்குவலி எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகுது. இதுதான் இந்த லாவோட இதை வச்சு நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோம். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பாஸ்கல் லா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா அப்வர்ட் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று சிங்க் ஆகும், ஃப்ளாட் ஆகும்லாம் பார்த்தோம். சர்ஃபேஸ் டென்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து வாட்டர் இருக்குன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு வாட்டர் இருக்குது, ஒரு பீக்கரில் இருக்குன்னா கீழே இருக்க வாட்டர்லாம் என்ன இருக்குன்னா அது மேலே கீழே நாலா பக்கமே அதுக்கு வந்து ஈர்ப்பு விசை, அதாவது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் மற்ற மாலிகூல்ஸோட. இதுவே மேலே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுன்னா டவுன்வர்டில் மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் இருக்குமே தவிர அப்வர்டில் அது வந்து ஏர் தான் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அது அப்வர்டில் வாட்டர் இல்லை. ஸோ மேலே இருக்கிற தண்ணி என்ன பண்ணும், வேற ஏதோ ஒன்றுத்து கூட அதுவும் போய் ஜாயின் ஆக அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்காக அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்குமே தவிர்த்து அதனால வந்து ஒரு இடத்துல போயிட்டு இப்போ கீழே இருக்கிற மாதிரி வந்து மேலே இருக்க முடியாது. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. டேக் சம் வாட்டர் இன் பீக்கர் அண்ட் ஸ்ப்ரெட் ஏ டிஷ்யூ பேப்பர். அதாவது ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு இல்லைன்னா பேப்பர் கிளிப்பை வந்து அது மேலே வைக்க போகிறோம். நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன நடக்கும்னா, பேப்பர் பின் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கும், அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் கீழே போயிடும். எப்பவுமே பேப்பர் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம், பேப்பர் பின் வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னா நம்ம கீழே போகும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஏன் இது மேலவே இருக்குது அப்படின்னா ஸ்மால் டிப்ரெஷன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். மேலே இருக்கிற நான் சொன்னேன் இல்லையா, மேலே இருக்க வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு வந்து அதுக்கு மேலே வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இல்லை, அது ஏதோ ஒரு இதுக்காக இயங்கிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். கீழே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து மேலே கீழே சைடில் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் அது வந்து சைலண்டாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிறதுல வந்து அதோட இடத்துக்காகவும் அது மேலே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ்க்காகவும் அது இயங்கிட்டு இருக்கிற சமயத்தில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றும் சேர்ந்து அதோட எலாஸ்டிக் மெம்பரைனை வந்து மேலே வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த எலாஸ்டிக் மெம்பரைன் தான் வந்து இந்த பின்னை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குது. இதுதான் வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த பேப்பர் கிளிப் வந்து அந்த அப்வர்ட் ஃபோர்ஸோட டென்சராக இருந்தாலுமே அது ஏன் வந்து சிங்க் ஆகாமல் அது ஃப்ளாட் ஆகுது அப்படின்னா இட் வில் இன்ஸ்டன்ட்லி பிகின் டு ஃப்ளாட் அந்த சர்ஃபேஸ் ஈவன் தோ இட் இஸ் டென்சர் தென் வாட்டர். வாட்டரை விட டென்சராக இருந்தாலுமே அது வந்து ஃப்ளாட் ஆகிறதுக்கு ரீசனே என்னன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். எப்படி நடக்குது அப்படின்னா this is because water molecules on the surface which tends to contract themselves like molecules of an elastic membrane. அந்த சொல்லியா மேலே இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், அதுவாகவே ஒரு எலாஸ்டிக் மெம்பரேனுக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அது வந்து இன்னொரு வாட்டர் மாலிகூல்ஸை வந்து தேடி அது வந்து இது பண்ணும்போது தானாக மேலே இருக்கிற எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அதோட ஏரியாவை வந்து ஸ்மால் பண்ணிடுறது. இதை விட உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நம்ம பைக்கில் ட்ரைவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு 3 பேர் நம்ம வந்து இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் பைக் டிரைவ் பண்றாரு, சென்டர்ல ஒருத்தர் இருக்காங்க, மூணாவதுல ஒருத்தர் இருக்காங்க. வந்து சென்டர்ல இருக்கிறவங்க எதுவும் பண்ண போறது இல்லை. அதே வந்து பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இடத்துக்காகவும் இதுக்காகவும் இந்த முன்னாடி இருக்கிறவங்கள வந்து அவங்க இடத்த வந்து சுருக்கிட்டு அவங்க கிட்ட போவாங்க இல்லையா.
ஒரு இதுக்காக இந்த மாதிரி அந்த இதுதான் வந்து இந்த மேலே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் நடக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது என்னன்னா தன்னுடைய இடத்த சுருக்கிக்கிறது தான் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது சொல்றாங்க. பேப்பர் கிளிப் இஸ் பேலன்ஸ்ட் பை த மாலிகூல்ஸ் ஆன் த வாட்டர் த சர்ஃபேஸ் தட் இஸ் நவ் பிஹேவிங் லைக் எ ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரேன். மேலே இருக்கிற இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து அதோட இடத்த சுருக்கி ஒரு எலாஸ்டிக் மெம்பரேனா ஆக்கிக்கிறதுனால அது மேலே வந்து அந்த பேப்பர் கிளிப் வந்து என்ன ஆகுது, ஃப்ளாட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் யூ எவர் வண்டர் வை ரெயின் ட்ராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர்? எப்பயாவது நீங்கள் வந்து வியந்திருக்கிறது உண்டா? ஏன் ரெயின் ட்ராப்ஸ்லாம் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது? எல்லாமே இந்த வந்து சர்ஃபேஸ் டென்ஷனாக தான். நெக்ஸ்ட், ஹவு டஸ் அ வாட்டர் ரைஸ் சப்போர்ட்டிங் ட்ரீ ஆர் பிளான்ட் அகேன்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி? ஃபோர்ஸ் ஆஃப் இப்போ ஒரு ஆப்பிளில் போடுறோம்னா அது கீழே போய் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்போ கீழே தானே போகும். எப்படி வந்து வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் கீழே இருந்து நம்ம தண்ணியை வந்து உறிஞ்சு மேலே எடுத்து வந்து அது வளருது? திஸ் எல்லாத்துக்குமே ரீசன் என்ன? சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. Surface tension is a property of liquid. Molecules of the liquid experience a force which contracts the extent of the surface area as much as possible. அதால எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வந்து தன்னை வந்து சுருக்கிக்க மினிமம் வேல்யூவாக பண்ணிக்க அது வந்து போராடும். அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் ஆன் த சர்ஃபேஸ் லிக்விட் இஸ் டிஃபைன்ட் அஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். அந்த யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் -1. நம்ம சொன்னோம் இல்லையா அப்ளிகேஷன், நம்ம எப்படி வாட்டர் மாலிகூல்ஸ் மேலேருந்து வரும்போது அது சர்ஃபேஸ் டென்ஷனால தன்னோட இடத்தை எப்படியாவது அது வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஸ்மால் பண்ணணும் தான் பார்ப்போம். அப்போ எப்படினாலும் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் வரும். இதுவே ஜைலம் டிஷ்யூஸ் வெரி நேரோ இன் வெசல்ஸ் ப்ரெசென்ட் இன் பிளான்ட்ஸில் வந்து ஜைலம் வெசல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இங்கே என்னன்னா கேப்லரி ஆக்ஷன், அதாவது இப்போ ஒரு சிரஞ்சி ஒரு நீடெல்லாம் இப்படி வச்சுன்னா அந்த கேப்லரி ஆக்ஷன் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும் இல்லையா, இந்த கேப்லரி ஆக்ஷன் மூலமாகவும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமாகவும் இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டூரிங் ஹெவி ஸ்டார்ம் ஷிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் டூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். இதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆயிலையும் சோப் பவுடரையும் வந்து இந்த சீயில் வந்து போட்டு இந்த இம்பாக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த சில பூச்சிகளுமே வந்து இந்த தண்ணியில் வந்து மிதக்குறதுன்றாங்க. வாட்டர் ஸ்லைடர் இன்ஸ்டாக் ஸ்லைட்ஸ் அந்த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர். இதனால இந்த மேலே இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து ஒரு எலாஸ்டிக் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணிடுறதுனால அந்த இதில் வந்து இந்த வாட்டர் ஸ்லைடர் இன்செக்ட்டுமே வந்து ஃப்ளாட் ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி. விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி அப்படின்னாவே ஒரு பிசுபிசுப்பு தன்மை. இப்போ டேக் ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட், கோகனட் ஆயில், ஹனி, வாட்டர், கீ இதெல்லாமே எடுத்துட்டு 1 ட்ராப் வந்து ஈச் லிக்விடை வந்து நம்ம கிளாஸ் பிளேட்டில் வைக்கிறோம். நம்ம ஜென்ட்லி ரைஸ் 1 end ஆஃப் த கிளாஸ் பிளேட். அதை வந்து ஸ்லைட் பண்ணும்போது அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஒவ்வொரு லிக்விடும் வருது அப்படின்னு நம்மளை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட். வாட்டர் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து ஃபாஸ்ட் ஆகிடும் இல்லையா, ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தென் அதர் லிக்விட். கோகனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் மாடரேட் ஸ்பீடில் அதுவும் வந்து சேர்ந்துடும். கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் விச் இஸ் இன் மோஷன். அதாவது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேரலல் டு த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதோட மூவ் ஆகுற இது வந்து ஒன்றுதில் வந்து அதிகமாக இருக்குது, இன்னொன்றுல வந்து கம்மியாக இருக்குது. ஸோ த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் த மோஷன் ஆஃப் த லிக்விட் லேயர்ஸ் வைல் தே ஆர் மோஷன். அது மோஷன் ஆகும்போது அப்போசஸாக ஏதோ ஒன்று வந்து அதை போக விடாமல் இந்த ஃப்ரிக்ஷன் லேயர்ஸை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த சக்சஸிவ் லேயர் ஆஃப் த லிக்விட் விச் ஆக்ட்ஸ் இன் ஆர்டர் டு ரிலேட்டிவ் மோஷன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தனித்தனியாக நம்ம டிஃப்ரெண்ட் லிக்விடை வச்சு அது மோஷனில் ஸ்பீடில் வரும்போது வாட்டர் மட்டும் ஸ்பீடாக வந்துடுது, அதோட ஃப்ரிக்ஷன் மேபி லெஸ்ஸாக இருக்கலாம். மற்றதெல்லாம் என்ன ஆகுது, அப்போசஸ் ஏதோ ஒரு இதால் அதால் ஸ்பீடாக ஒவ்வொருத்தோட இதுவும் தன்மையும் வெவ்வேறு மாதிரி இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த விஸ்காசிட்டியால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Such a property of liquid is called viscosity. Viscous force is measured by unit called Poisson CGS system, kg meter -1 second -1 சொல்கிறாங்க. இதுவே வந்து இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாம், ஆர் NSM -2 in SI system. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன, உராய்வு. அதாவது நம்ம வந்து ஒரு ரோட்டில் நடக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து விழாமல் நடக்கிறோம், we tend to fall when we அதுவே வந்து ஒரு வெட் சர்ஃபேஸில் வந்து நம்ம நடந்தோம்னா சீக்கிரமாக நம்ம விழுந்துரும் இல்லையா. இது எல்லாமே எதனால, why we walk on the road safely because of friction between the feet and the road. நம்மளோட காலுக்கும் அந்த ரோடுக்கும் இருக்க இந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக தான் நம்ம வந்து நடக்கும்போது விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம இருக்கும். அதே வந்து இந்த வெட் சர்ஃபேஸில் நடக்கும்போது நம்ம ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்குது, அதனால நம்ம வந்து விழுந்துடும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷனல் அரைசஸ் when 2 or more bodies in contact. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா 2 or more bodies வந்து கான்டாக்ட் அதை ரிலேட்டிவ் டு ஈச் அதரில் பண்ணும்போது அது அப்போசிட் டிரெக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடிக்கு வரும். அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அப்போ தான் வந்து உருவாகுது அப்படின்றாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா அப்போசிட் மோஷனை ப்ரொடியூஸ்
பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னா வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேஸ். அதாவது ஃப்ரிக்ஷன் உராய்வு நடக்கிறதுனால நமக்கு சம்டைம்ஸ் வந்து சேதாரம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இப்போ கையை நம்ம ரஃப் பண்ணுறோம் அப்படின் போது என்ன ஆகுது, ப்ரொடியூசஸ் ஹீட். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஆல் த ஆப்ஜெக்ட் ஆர் ரிஜிட்லி ப்ளேஸ்ட் டு பி ரெஸ்ட் அட் த ரெஸ்ட் ஆன் த எர்த். நம்ம எர்த்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அப்போஸாக நம்ம வந்து ஒரு இதாகவே இருக்கும் இல்லையா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா மோஷன் டூரிங் த மோஷன் ஆஃப் த பாடிஸ். கைனடிக் ஃப்ரிக்ஷனை வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரெண்டாக வகைப்படுத்துறாங்க. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு மீன்ஸ் ஒன்றுக்கு மேலே ஸ்லைட் ஆகி வர்றது. இது ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா நம்ம காரில் இருக்கிற வீலு, இந்த சைக்கிள் இருக்கிற வீல், இந்த மாதிரி ரோல் ஆகி வர்றது இல்லையா, இது எல்லாமே வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு. ரோல் ஓவர் அனதர் சர்ஃபேஸ். ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட. அதனால தான் நம்ம நிறைய இடத்துல வந்து வை வீல்ஸ் ஆர் ப்ராப்ளம் வெஹிக்கல்ஸ், ட்ராலிஸ், சூட்கேஸ் இதெல்லாமே வந்து என்னென்னா நம்ம வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்லைடிங்கை விட ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரோலிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எதனால் நம்ம ரோலிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி லாஸ்மே கம்மியாக இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ்மே கம்மியாக இருக்கும், ஹெவி வெயிட்டையும் தூக்கிடலாம். இந்த ரீசனுக்காக சரிங்களா. ஏரியா ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னலாம் பண்ணோம்னா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். இப்போ மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே வந்து நம்மளுக்கு வந்து ஈஸிலி ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து ஈஸியாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வேரியஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ். ரஃப் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதே வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும். ரஃப் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் வந்து மேபி அதிகமாக இருக்கும், அதே வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் ஆஃப் த பாடி. இப்போ வந்து இட் இஸ் ஈஸி டு நம்ம வந்து ஒரு சைக்கிளில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தரை உட்கார வைக்காமல் பின்னாடி லோடு இல்லாமல் ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம லோடு வைக்கும் போது டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து இதெல்லாமே அதுதான். அதாவது வெயிட் அப்படின்றது ஃப்ரிக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது சொல்கிறாங்க. பிட்வீன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டயர் வந்து ரோடு. ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். For a given weight, friction is directly related to the area of the contact between two surfaces. அதாவது ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் வந்து கிரேட்டராக இருந்தால் ஃப்ரிக்ஷனும் வந்து கிரேட்டராக இருக்குன்றாங்க. இப்போ ரோட் ரோலர் அஸ் அ ப்ராட் பேஸ், அதனால மோர் ஃப்ரிக்ஷன் வந்து ரோடுக்கு இருக்கும். பட் சைக்கிள் வந்து லீஸ்ட் ஃப்ரிக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அதோட ஏரியா ஆஃப் த டயர் எல்லாம் எப்படி இருக்குன்னா அதை கம்பேர் பண்ணும்போது அதோட ஏரியா கம்மி இல்லையா. ஸோ வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடு இஸ் லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஃப்ரிக்ஷனுமே வந்து அங்கே வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன் டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் வந்து இந்த ஃப்ரிக்ஷனாக நடக்குது. நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமா, அதுவே ஃப்ரிக்ஷனில் தான். நம்ம வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒழுங்காக நடக்கிறோமா, பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். எதனால் அப்படின்னா நம்மளோட ஃபுட்வேர்லேயும் இந்த கிரவுண்டுக்கும் ஸ்லிப் ஆகாத மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரிக்ஷன் உதவுறதுனால தான். இப்போ ஒரு பேப்பரில் நம்ம பெண்ணை வச்சு எழுதுறோம் அப்படின்னா ஈஸி டு ஃப்ரிக்ஷன். இதுவே வந்து நம்ம ஒரு தீப்பெட்டியை வந்து கொளுத்துறோம் இல்லையா, அதுவுமே வந்து ஃப்ரிக்ஷன் தான். இப்போ வந்து பைசைக்கிளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து அழகாக மூவ் ஆகுது அப்படின்னா அதுவுமே வந்து ஃப்ரிக்ஷனால தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து என்ன நடக்குது, நம்ம ஃப்ரிக்ஷனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலுமே நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஓவராக வந்து ஒரு பொருளை உராசுறதுனால நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து ஜியர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக வந்து தேஞ்சு போகிறதுக்கும் தேய்மானம் ஆகிறதுக்கும் சீக்கிரமாக வந்து உடையிறதுக்குமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட்டு ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய எக்ஸஸ் எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஸோ எனர்ஜி வந்து வேஸ்டேஜ் ஆகுதுன்றாங்க. அதான் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஹீட்டுமே வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வந்து இது வந்து டேமேஜ் பண்ணுது மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷன். இப்போ வந்து ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம். நமக்கு தேவையான இடத்துல ஃப்ரிக்ஷன் நமக்கு வேணாம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அது வந்து இதுவும் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்போ ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் வச்சுட்டாங்கன்னா ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ஷூ இன் சைக்கிள் ஆஃப் அட்ஜஸ்டட். இப்போ வந்து ரிமோட் த வீலுக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது நம்ம வந்து டக்குன்னு இது இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன் இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த கான்டாக்டை வந்து நம்ம இது பண்ணும்போது நம்மளால பிரேக் போட்டால் வித்தின் த செகண்டுக்கு நமக்கு எந்த டேமேஜும் நடக்கிறதுல இது அந்த வீலுக்கு போய் சேருது பாசிபிள். ஸோ இதுதான். இதே லூப்ரிகன்ஸ் நிறைய வந்து லூப்ரிகன்ஸ் கிரீஸு, கோகனட் ஆயில், கிராஃபைட்டு, கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரிலாம் லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணும்போது இர்ரெகுலர் சர்ஃபேஸஸை வந்து ஸ்மூத் பண்ணி இதை வந்து இந்த டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த ரஃப் சர்ஃபேஸஸை வந்து ஒரு மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இது உதவுது. பால் பியரிங் அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்மாலர் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைடிங்கை வந்து ரோலிங் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரீசனால தான் நம்ம நிறைய இடத்துல வந்து
சைக்கிளில் வந்து இந்த பியரிங் சைக்கிளில் வந்து வீல் இருக்கிறது, இந்த காரில் வீல் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து அதாவது எனர்ஜி லாஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி டென்ஸ் டு சேஞ்ச். அதுதான் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு பொருளை வந்து அதை மூவ் பண்ணலாம், ஷேப் சேஞ்ச் பண்ணலாம், டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தோன்னே அதோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட்ல நியூட்டன் சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி 2 or more ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ட். எப்பவுமே ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா 2 or more ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் இன்ட்ராக்ட் ஆகும்போது நடக்கும்ன்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அது வந்து ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட், கேஸஸ் அண்ட் ஏர், இது மூணுமே லிக்விடும் கேஸஸ் அண்ட் ஏர் இதுவுமே வந்து ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆல் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டியூ டு எதனால் அப்படின்னா அட்மாஸ்பியரால். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பாரோமீட்டர். இதுவே நம்ம டெம்பரேச்சர் எதை வச்சு மெஷர் பண்ணலாம் நான் சொன்னேன் தெர்மோமீட்டர். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் இஸ் காஸ்ட் பை irregularities on the surface. அதாவது ஒரு ரெண்டு பொருளும் irregularityயாக இருக்கிற ஒரு பொருள் ரெண்டும் ஆப்போசிட்ல மீட் ஆகும்போது நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து காஸ் ஆகுது, உருவாகுது அப்படின்னு சொல்றோம். ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், மாஸ் ஆஃப் த பாடி இன் கான்டாக்ட், அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃப்ரிக்ஷன் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்றாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபர்தரா எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது என்னன்னா டெண்டன்சி ஆஃப் த லிக்விட் அந்த சர்ஃபேஸ் வந்து மினிமம் சர்ஃபேஸாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கும் இல்லையா, அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே லிக்விட் ஆர் ஃப்ளோயிங் இன் ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு நிறைய இந்த லிக்விட்ஸ் நிறைய இருக்கு, அதோட ஃபோர்ஸ் அந்த ஸ்பீடை வச்சு தான் அது வந்து ஆப்போசிட்ல அந்த மோஷனை வந்து ஸ்டாப் பண்ணும், அந்த ரிலேட்டிவ் மோஷன். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஸ்காசிட்டியை வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துல யூனிட்ல வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்றதையும் எஸ்ஐல எப்படி மெஷர் பண்றாங்கன்றதையும் தந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிரர் சயின்ஸ் லேப்.